على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض. صدق الله العلي العظيم. ويقول النبي صلى الله عليه وعلى آله وصحبه وسلم حينما سئل أي الناس خير قال: من طال عمره وحسن عمله. وسئل أي الناس شر فقال عليه الصلاة والسلام: من طال عمره وساء عمله. رواه الترمذي وقال: هذا حديث حسن صحيح، وكما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழ்களும் அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டும். அவன் தனித்தவன், இணையில்லாதவன், துணையில்லாதவன் என்று நான் சாட்சி கூறுகிறேன். மேலும் அவனுடைய ஸலவாத்தும் ஸலாமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், மேலும் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்ததற்கு பின்னால், ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றிச் செல்வதற்காக வேண்டி கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை பயந்து அவனுடைய கட்டளைகளை எடுத்து நபியினுடைய போதனைகளை பின்பற்றி தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் நல்ல உபதேசமும் வஸியத்தும் செய்து கொள்கிறேன். குர்ஆன்ல என்ன விஷயங்கள் பேசப்படுகின்றதோ அந்த விடயங்களை விளங்கி எடுத்து அடுத்தவர்களையும் அதன்பால் தூண்டி வாழ்ந்து வாழ வைத்தவர்களாக அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் ஆக்கி வைப்பானாக. இந்திய பொதுவால ஒரு மூணு விடயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டங்களும் ஞாபகப்படுத்தப்படும் பொழுது அது அமலுக்குரியதாக, ஒரு தூண்டுதலாக, ஒரு சிந்தனைக்குரியதாக மாறும். அருமையான மேலான சகோதரர்களே, ஒவ்வொருத்தருக்கும் அவரவர்களுடைய வாழ்க்கையில பொறுமையான சில பொருட்கள், சில தளபாடங்கள், சில இடங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுமதியான, அவங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள்ல பொறுமதியானது எது என்று கேட்டார். சிலர்கள் வாகனம் என்று கூறுவார்கள், சிலர்கள் வீடு என்று கூறுவார்கள், சிலர்கள் என்னுடைய மகள், மகன், மனைவி என்று கூறுவார்கள், சிலர்கள் தங்கம் அப்படின்றார்கள். ஒவ்வொருத்தருக்கும் அவரவர்களுக்கு பொறுமதியான சில விடயங்கள் இருக்கும். மேலான சகோதரர்களே, பூமிக்கு மேல விலை நிர்ணயிக்க முடியாத, உதாரணமாக என்னுடைய ஏரியாக்கள் எடுத்துக்கொண்டா ஒரு பேஸ் காணி 8 லட்சம், 10 லட்சம், 12 லட்சம். இதே காணி குறிப்பிட்டு எடுக்கிறேன்டா 1.25 கோடி, 2 கோடி. இது கெட்டால மைனி ஸ்ட்ரீட்ல வாங்குறதா இருந்தா 8 கோடி, 9 கோடி. இது டோக்கியோல நாங்க வாங்குறதாக இருந்தா இன்றைக்கு உலகத்துடைய அடிப்படையில பூமிக்கு மேல ஆக உயர்ந்த இடங்கள் விற்கப்படக்கூடிய ஆக பொறுமதி டோக்கியோல. சின்ன ஒரு காணி வாங்குறதா இருந்தாலும் 250 கோடி, 300 கோடி, 400 கோடி வரும் ஒரு அரை பேஸ் காணி பொறுமதி. பூமிக்கு மேல விலை நிர்ணயிக்க முடியாத ஒரு சொத்து இருக்கும் என்று சொன்னா அது எங்கள் ஒவ்வொருவருடைய ஒரு வினாடி நேரம். என்னோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நேரம் இருக்குது. இந்த நேரத்துக்கு ஒரு பொறுமதிய பூமிக்கு மேல யாராலையும் நிர்ணயிக்க முடியாது. வினாடி, நிமிடம், மணித்தியாலம், ஒரு நாள்,
ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருடம், 60 வருடம், 70 வருடம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் இருக்கின்றது. பூமியில இத மாதிரி பொறுமதியான சொத்து ஒன்றுமே. கயாமத்துடைய நாளையில முதலாவது அல்லாஹ் கேட்கிறது, இப்ப உதாரணமாக எடுத்துக்கொண்டா எங்கள்கிட்ட சில பொருட்களை கொடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க அப்படின்றதுல ஒரு 25-30 பொருட்கள் தங்கம் இருக்கும். 25 கிலோ தங்கம், அதே போல 30 கிலோ தங்கம், 20 கிலோ வெள்ளி, அதே போல செம்பு, அதே போல பொறுமதியான மாணிக்கங்கள். அதுல இருக்கிறது இந்த வெங்காயம், கத்திரிக்காய். ஒரு 25 சாமான்ல கத்திரிக்காய் இருக்குது, 25 சாமான்ல பொருட்கள்ல வெங்காயம் இருக்குது, வெள்ளைப்பூடு இருக்குது. கேட்கிற ஆட்கள் வந்து போனது நீங்க எல்லாம் கொடுத்தீங்களா? அதுல முக்கியமாக எதுவோ அடுத்த முதலாவது கேட்பான், தங்கத்தை சரியா கொடுத்தீங்களா? அந்த நான் வைடூரியம் மாணிக்க கல்வன தந்து அதையும் கொடுத்தீங்களா? அதே போல பிளாட்டினம் தந்து அதையும் கொடுத்தீங்களா? இந்த வெங்காயம் எல்லாம் கணக்குல வாங்கல, அது சாதாரணம். கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் எங்கள்கிட்ட கேட்பான், உங்களோட வாழ்க்கையை எப்படி கழிச்சீங்க, வாலிபத்தை எப்படி கழிச்சீங்க, எது பொறுமதியோ அதை பத்தி முதலாவது கேள்வி. எது பொறுமதியோ அதை பத்தி முதலாவது கேள்வி. அந்த வாழ்க்கையை எப்படி கழிச்சு வாழ்க்கை என்றால் என்ன? 50 வருடம் 60 வருடம் இல்லை, ஒரு வினாடி. என்னுடைய ஒவ்வொரு வினாடிகளும் எவ்வாறு கலைந்தது, மணித்தியாலங்கள் எவ்வாறு இருந்தது, நாட்கள் எவ்வாறு கழிச்சோம், வாரங்கள் எவ்வாறு கழிச்சோம். உலகத்துல ஒரு பொருள் இல்லாம போனா திரும்ப வாங்கலாம், வீடு இல்லாம போனா வாங்கலாம், வாகனம் இல்லாம போனா வாங்கலாம், உடுப்பு காண போனா வாங்கலாம், செருப்பு காண போனா வாங்கலாம், மோதிரம் காண போனா வாங்கலாம், வாட்ச் காண போனா வாங்கலாம், சைக்கிள் காண போனா வாங்கலாம். வாங்க முடியாத பூமிக்கு மேல் உள்ள ஒரு சொத்து நேரம் மட்டும்தான். யாரும் வாங்கல, திரும்பி வாங்க முடியாத ஒன்று நேரம் மட்டும்தான். நாம் சாதாரணமாக சொல்லுவாங்க, அது வக்து கஸ்ஸைஃப், நேரம் ஒரு வாழ போல இல்லம் தப்தாஹு யப்தாவுக. அந்த நேரத்துக்கு கொண்டு ஏதாவது நல்லமல் நீங்க செய்யலண்டா அதை போல கற்பனை செய்து கொண்டே உங்களை பார்த்து கொண்டே இருக்காது. இல்லம் தப்தாஹு யப்தாவுக, ஒவ்வொருவருக்கும் நேரம் இருக்குது. சில நேரங்களை எவ்வாறு கழிக்கணும், நேரத்தில் என்ன செய்யணும்? நபி அவர்கள்ட்ட அபூ பக்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், திருமதியில வரக்கூடிய ரிவாயத், நபி அவர்கள்ட்ட ஒரு மனிதர் கேட்கிறாரு, ஐயுன் நாஸி கைரி யா ரசூலல்லாஹ், மனிதர்கள்ல சிறந்தவர்கள் யார்? மனிதர்கள்ல சிறந்தவர் யார், உயர்ந்தவர் யார், நல்லவர் யார்? நபி அவர்கள் லேசா சொல்றாங்க, மன் கால அம்ரு, யாருடைய வாழ்வு நீளமாக இருக்குது, ஆயுள் நீளமாக இருக்குது, உலகத்துடைய வாழ்க்கையில நீளமான காலம் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கிறான். அது மட்டும் இல்ல, யாருடைய அவருடைய அமலும் நல்லதாயிருக்கிறது. பார்வை நல்லம், கேள்வி நல்லம், பேச்சு நல்லம், வியாபாரம் நல்லம், அஹ்லாக் நல்லம், மனைவியோட நல்லம், பிள்ளைகளோட நல்லம், நல்ல சாலிஹான அமல் செய்யக்கூடியவர். வாழ்வு நீளமாக வரல, நபியான செல்லல. உலகத்துல யார் மனிதர்கள் நல்லவர், நல்லா படிச்சவர், நல்லா வீடு கட்டினவர், நல்லா பதவியில் இருக்கக்கூடியவர், செல்வத்தை சேர்த்தவர், அதே போல கண்ணியமாக இருக்கக்கூடியவர் இல்ல. யாருடைய அமல்கள் அழகா இருக்குதோ அவர்தான் சிறந்தவர். 50 வருடம் வாழ்றோம், 60 வருடம் வாழ்றோம், 70 வருடம் வாழ்றோம். வாழ்வது ஒரு சிறப்பு இல்ல, வாழ்க்கையில செயலை வச்சுதான் சிறப்படையிருக்கு. வாழ்க்கையை நாம் எதை செய்வோம், இரவு எவ்வாறு கழிக்கின்றது, பகல் எவ்வாறு கழிக்கின்றது, என்னுடைய வியாபாரம் தொழில் எவ்வாறு இருக்கின்றது, மனைவியோட பிள்ளைகளோடு நாம் எவ்வாறு இருக்கின்றோம். செயற்பாடுகள் யாருடைய அழகாக இருக்குமோ அவர்தான் நல்லவர். அதையால் கேட்கிறார், யார சொல்லவா ஐயுன்னாசி ஷர்,
மனிதர்களை கெட்டவன் யாரையாக சொல்லலாம், மனிதர்களை கெட்டவன் யாரையாக சொல்லலாம். நீளமான ஆய்வு கொடுக்கப்பட்டு கெட்ட செயல்கள் செய்கிறாரோ தான் கெட்டவன். நீளமான ஆய்வு கொடுக்கப்பட்டு கெட்ட அமல் யார் செய்கிறாரோ அவர்தான் கெட்டவர். அப்துல்லா முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன சஹாபி, 12 சஹாபி, அவர்கள் நபியவர்களோடு இருக்கிறார்கள். நபியா சொன்னாங்க, கைருன் நாஸ், மனிதர்கள்ல சிறந்தவர் யாரு? மன் தால அம்ருஹு வ ஹஸன அமலுஹு, யாருடைய வாழ்வு நீளமாகி யாருக்கு அமல் செய்யக்கூடிய நல்ல அமல் செய்யக்கூடிய பாட்டு கிடைக்குதோ அவர்தான் சிறந்தவர். மேலான சகோதரர்களே, 40 வயசுல 41 போறோம், 50 51 போறோம், 55 56 போறோம், 58 60 போறோம், அதே போல 60 61 போறோம். இது பெருசு இல்ல. நான் எவ்வாறு போறேன் என்றதான் பார்க்கணும். ஒரு வாழ்வு கருது, நான் கடந்த கால வாழ்க்கையை பார்த்து கருதுகிறவன். உதாரணமாக எங்களுக்கு இப்ப இதனுடைய வருடம் இஸ்லாமிய வருடம், அநேகமான ஆட்கள் நாங்க நாட்டுல ஒரு சிறுபான்மையாக வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல நாங்க இன்றைக்கு இந்த மீலாத் இசை கணக்குகளை வச்சு ஜனவரியிலிருந்து ஆரம்பிச்சு வாழ்க்கை போகுது. அது எல்லாமே ஒரு நாட்கள் என்பதை ஒரு அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டும். உதாரணத்துக்கு சொல்லுவேன், நாங்க எல்லா எங்களுடைய இபாதத்துகள் இஸ்லாமிய கலண்டரோட, நோன்பு இஸ்லாமிய கலண்டரோட, தொழுகை மாத்திரம்தான் இந்த மற்ற கணக்கோட எங்களுடைய ஈஸ்வரி கணக்குகளோடும் மற்ற எல்லாமே சந்திரனோட தான் சம்பந்தப்படும். சூரியனோட சம்பந்தப்படக்கூடியது தொழுகை மாத்திரம்தான். எது எப்படி இருந்தாலும் ரெண்டுமே அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ் தஆலா இந்த மாலை வச்சுக்கிறான். இந்த வர்ணங்களை மாதங்களை கணக்கெடுத்துக் கொள்வதற்காக வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அதை பார்ப்போம். 2024 எவ்வாறு கடந்தது, 25 எவ்வாறு கடந்துச்சு, என்னுடைய தஹஜ்ஜுத் எவ்வாறு, என்னுடைய 5 நேர தொழுகைகள் எவ்வாறு, நான் முன்பு சுன்னத்துல தொழுகை எவ்வாறு, என்னுடைய பார்வை, கேள்வி, பேச்சு, என்னுடைய குர்ஆன் திலாவத், நான் உம்மோடு அன்பு கொள்ளக்கூடிய முறை, மனைவியோடு அன்பு கொள்ளக்கூடிய முறை, சம்பாதிச்சது எப்படி, செலவழிச்சது எப்படி, இதை மீறி பரிசோதனை செய்யறதுதான் புத்திசாலித்தனம். மேலான சகோதரர்களே, சும்மா பாவங்களோடு அடுத்தடுத்துள்ளவாறில்ல. ஒவ்வொரு வருடமும் வரும்போது நாங்கள் யோசிக்கணும், இந்த வருடத்துல நான் என்ன செய்வேன், என்னுடைய செயற்பாடுகள் என்ன. ஆக ஒரு புத்திசாலித்தனம் இல்லாத ஒரு விஷயத்தை பாருங்க. ஒரு 2 நாள் நாம் ஒரு விடுமுறையை கழிப்பதற்காக வேண்டி ஒரு நோடலியாவுக்கோ கண்டிப்போ அல்லது வேற எங்கேயோ இடத்துக்கு போறோம். அப்ப நாங்க ஒரு குடும்பத்தோட போறதா இருந்தா 2 நாள் எவ்வாறு கழிக்கணும் எங்களுக்கு ஒரு பிளான் போடுறோம். ஒரு எங்கள்கிட்ட பிளான் இருக்கும், ஒரு திட்டம் போடுறோம். எத்தனை மணிக்கு எந்த வாகனத்துல போறது, யார் போறது, எத்தனை மணிக்கு வெளியாகுவோம், எங்க காலை சாப்பாடு சாப்பிடுவோம், எங்க பால் சாப்பாடு சாப்பிடுவோம், எங்க தங்குவோம், முதலாம் நாள் எங்க போறது, 2ஆம் நாள் எங்க போறது, நாங்க வரும்போது என்ன செஞ்சு கொண்டு வர்றது, என்னென்ன விளையாட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம், எங்கெங்க சுற்றி பார்க்கலாம், ஒரு பேரோட போறோம். ஆனா இந்த 2 நாளை கழிக்கிறதுக்கு புத்தி வாழ்க்கையை எவ்வாறு கழிக்கிறோம் என்ற சிந்தனை வராதுன்னா இதை விட முட்டாள்தனம் பூமிக்கு மேலே ஒன்றுமே இல்லை. இதைவிட முட்டாள்தனம் பூமிக்கு மேல வேறொன்றுமே இல்லை. வியாபாரிகள் சைனாவுக்கு போறாங்க, சிங்கப்பூருக்கு போறாங்க, துபாய்க்கு போறாங்க, இந்தியாவுக்கு போறாங்க. இன்றைக்கு நான் சீசன், டிசம்பர் சீசன், ஏப்ரல் சீசன் சாமம் போடுவோம். என்ன சாமம் போடுவோம், எவ்வளவு எடுப்போம், சல்லி எப்படி அனுப்புறது, யாரை பிடிக்கிறது, என்ன டிசைன். இந்த வியாபாரத்துக்கு திட்டம் போடக்கூடிய நாங்க, வீட்டை பயன் பண்ணக்கூடிய நாங்க, திருமணத்தை திட்டம் போடக்கூடிய நாங்க, வாழ்க்கைக்கு திட்டம் போட முடியாது. என்னோட வாழ்க்கையிலையும் திட்டம் போட முடியாது. என பிள்ளையை எப்படி வளர்த்துக் கொள்வது, நான் எவ்வாறு மனைவியோட நடந்து கொள்ளணும், எவ்வாறு நான் அம்மாவோட நடந்து கொள்ளணும், எவ்வாறு நான் என்னுடைய வியாபாரத்தை அமைச்சுக் கொள்ளணும், அல்லாஹ்விடத்துல மாற்றுகளாக போடுறபடி என் கபரை எப்படி அமைச்சுக் கொள்வது, சிராத்தை எப்படி அமைச்சுக் கொள்வது, அந்த ஆசிரியர் நிலை எவ்வாறு அறிந்து கொள்வது, வழக்கத்தில் எவ்வாறு என்னுடைய பக்குவத்தை எடுத்துக் கொள்வது, அது கபருக்கு பற்றி சிந்திக்கிறதல்ல. கபருக்கு போனதுக்கு பிறகு வலது கையில பக்குவத்தை கிடைக்குமா இல்லையா, ஆசிரியர் கிடைக்குமா இல்லையா, இது இல்ல. பூமிக்கு மேல வாழும் பொழுது அரச சிந்திக்கணும், பூமிக்கு மேல வாழும் பொழுது கபரை சிந்திக்கணும், பூமிக்கு மேல வாழும் பொழுது வலதுகையில பக்குவத்தை சிந்திக்கணும், பூமிக்கு மேல வாழும் பொழுது சிராத்த கடக்கிறத சிந்திக்கணும், பூமிக்கு மேல வாழும் பொழுது சுவர்க்கத்தை 8 வாய்ந்ததாக நாம் போய் நாங்க பயன் பண்ணணும். அதனால வாழ்க்கைய லேசாக எடுத்துருவாங்க.
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க நினைச்சு நினைக்கிறீங்களா உங்களை நாங்க சும்மா படை செய்கிறோம் செஞ்சு, அப்ப ஹஸிபத்தும் அன்னமா கலக்னாக்கும் அபஸா, உங்களை வீணா படை செய்கிறோம், சும்மா போறதும் வாரதும் எழும்புறதும் உட்காரதும் குடிக்கிறதும் தூங்குறதும் உடுக்கிறதும் போறதும் வாரதும் வாழ்க்கையில குறிக்கோள் வானக்கும் இளையனாலா தெரிஞ்சாவும் அவரோட வாழ்வு முறையை பார்த்தா திரும்பி எங்கள்கிட்ட வார நோக்கமும் இல்லாத மாதிரி இருக்குது. அவரோட வாழ்க்கை முறையை பார்த்தா திரும்பி எங்கள்கிட்ட வார நோக்கமே இல்லாம இருக்குது. மேலான சகோதரர்களே, ஒரு விஷயம் சொல்ல மனசு வருது. அல்லாஹ் இந்த புத்திய தந்திக்கிறது உலகத்தை அனுபவிக்கிறது இல்லை, சுவர்க்கத்தை அனுபவிக்கிறது. இந்த புத்திய தந்திக்கிறது உலகத்துல அனுபவமா சந்தோஷமா வாழ்றதுக்கு இல்லை, இந்த புத்தியை வச்சு சுவர்க்கத்துக்கு வாழ்றது. உலகத்துல நாங்க வாழ்றதுக்கு ஐயோ போதும், தேவைகளை பூர்த்தியாக்குறதுக்கு மிருகங்களும் பூர்த்தியாக்குது, பறவைகளும் பூர்த்தியாக்குது, கால்நடைகளும் பூர்த்தியாக்குது. உலகத்தில் எல்லா வசதிகளும் இந்த ஐயர்களை கொண்டு உலகத்துக்கு வாழ்க்கை அமைச்சு கொள்ளுது. ஆறறிவு அல்லாஹ் தந்திருக்கிறது, இந்த வாழ்க்கையை பயன்படுத்தி சுவர்க்கத்துக்கு போகுது. இது முதலாவது விஷயம். வாழ்க்கையில கைதுகளை கொண்டு வாங்க, நலவுகளை கொண்டு வாங்க, நலவுகளுக்கு திறவுகோள்களாக இருங்க, வாழ்க்கையை படிங்க. அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தை இந்த 26வது வருடத்துல ஒரு புத்திசாலித்தனமான முறையில அமைச்சு கொள்ளக்கூடிய சுவர்க்கத்துக்குரிய வருடமாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கு தந்துருவானா. இரண்டாவது விஷயம், அதிகமான வாலிபர்கள் சிறார்கள் இலங்கையில் என்ன, வெளிநாடுகள் என்ன, என ஏரியா பொறுத்தவரை என்ன, எல்லோருக்கும் உள்ள கவலை பிள்ளைகளுடைய எதிர்காலம், பிள்ளைகளுடைய எதிர்காலம், பிள்ளைகளுடைய எதிர்காலம். தவறான பாவனைகளுக்கு போறாங்க, தவறான கூட்டாளிமானவர்கள் சுத்துறாங்க, இரவுல வாராங்க இல்ல, புதிய புதிய பழக்க வழக்கங்களை கொண்டு வராங்க. பிள்ளைகளை வளர்க்கிறது என்பது சரியான ஒரு சுவாலாக, ஒரு சவாலாக, ஒரு 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 சேலஞ்சாக மாறி பிள்ளைகள் டீனேஜ் வந்தா, 10 வயசு வந்தா, 12 வயசு வந்தா, எல்லோருக்கும் உள்ள கவலை பிள்ளை எப்படி பாதுகாக்கிறது, பிள்ளைகள் எப்படி ஆம்பளை பிள்ளைகளை பொம்பளை பிள்ளை எப்படி பாதுகாக்கிறது, எல்லோருடைய சமமான தற்காலம் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால் எங்களை பிள்ளைகள் எப்படி பாதுகாக்கிறது. இதற்காக வேண்டிய பள்ளியின் ஊடான விழிப்புணர்வு, பாடசாலைகள் ஊடான விழிப்புணர்வு, ஏனைய அமைப்புகள் ஊடான விழிப்புணர்வு, ஜம்இய்யா ஊடான விழிப்புணர்வு, அதே போன்று சங்கங்கள் ஊடான விழிப்புணர்வு, போதை பொருளை பற்றி, பாவனைகளை பற்றி பல வகையான முயற்சிகள் செய்யப்படுகின்றது. அல்லாஹ் தஆலா முயற்சிகளை ஏற்றுக் கொள்வானாக. ஆனா முயற்சிகள் ஏதாவது லாபம் இருக்குதா? அப்ப ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னால முக்கியமான உலமாக்கள் பலர்களும் சேர்ந்து சின்னொரு மசூரால் உட்கார்ந்திருந்தோம். உடல் வாழ்வு திட்டம், இந்த போதை பொருளுக்கு அடிபணியக்கூடிய போதை பொருளுக்கு மாற்றின வாலிபர்கள் பெரியவர்கள் இவங்களுக்கு உணர்வாழ்வு வந்து அமைப்போம் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் பேசப்பட்டது. முஸ்லிம்களுக்கு உணர்வாழ்வு வந்து அமைக்கிறதுக்கு பொருளை கொடுப்போம், அதே போல செலவழிப்போம், இடமளிப்போம், அதுக்கான ஆட்களை போடுவோம், சல்லி செலவழிப்போம், எல்லாம் முன்வந்து. அப்போ அவருக்கு இருந்த ஒரு ஆள் கேட்டாங்க, எவ்வளவு காலமாக இலங்கையில உணர்வாழ்வு ரீஹபிலிட்டேஷன் சென்டர்கள் எத்தனை இருக்குது? 12 இருக்குது. எத்தனை பேர் போறாங்க? இத்தனை பேர் போறாங்க. எத்தனை பேர் வராங்க? எத்தனை பேர் திரும்பி வராங்க? புதிதாக எதிர்க்காகக்கூடியவங்க, அவுட்டாங்கி வரக்கூடியவங்க ஒவ்வொரு வருஷமும் 2200 2300 திரும்ப அந்த செக்குக்கு திரும்ப அந்த போதை பொருளுக்கு எடிட் ஆகக்கூடியவங்க 19,000 20,000 பேர். அவுட்புட் வந்து 1500 2000 வந்து சேர்றது 19,000 கம்யூனிட்டிக்குள்ள
இல்லை, முஸ்லீம்கள் இல்ல, வெளியாகிறது திரும்பி வாரது 1500 2000, உள்ளுக்கு போறது 19,000 20,000. கூடுமா குறையுமா? ஒரு நாளும் குறையில்லை. சரி, இதற்குரிய முறை பலர்களும் பல வகையான முயற்சிகளை செய்யறாங்க. வாலிபர்களை சந்திக்கிறாங்க, இளைஞரை சந்திக்கிறாங்க, பாடசாலை ரீதியா சந்திக்கிறாங்க, மதரசாக்கள் ரீதியாக சந்திக்கிறாங்க, அதே போல சொத்துபாக்கள் ஓதப்படுகின்றது, அதே போல வாலிபர் சங்கங்கள் அதற்கான முயற்சி செய்யறாங்க. எல்லாருமே பேசுறோம், எல்லாரும் இதாக்குறோம். ஆனா என்ன செய்யறோம்? ஒரு மீனை பிடிச்சி எங்க போடணும்? மீனை பிடிச்சி எங்க போடணும்? கரைக்கு போடணும். மீனை பிடிச்சி திரும்ப கடலை போட்டா, திரும்ப ஆக்கல போட்டா, ஒரு ஆள் சேத்துல முடிஞ்சுக்கிறாரு, சேத்துல முடிந்தவனை கழுவி அவருக்கு முன்ன தூக்கி அவர் திரும்ப சேத்துல போட்டதா, அல்லது அவரை கொண்டு வந்து ஒரு நல்ல இடத்துல நல்ல தண்ணியில கழுவுறதா? முழு பேரும் முயற்சி செய்வோம், ஆட்களை வெளியெடுக்கணும் என்றதற்காக வந்து வெளியெடுக்கிறோம், கஷ்டப்பட்டு வெளியெடுத்து திரும்ப அதே புரிய தள்ளுவோம். என்ன நடக்குது? என்னோட வாலிபர்களை, சின்ன பிள்ளைகளை, பெரிய ஆட்களை நாங்க முழு பேரும் சேர்ந்து பள்ளியோட தொடர்பாக்கும் வரையில இந்த சமுதாயம் வல்லாகி ஒரு நாள் செய்திருந்தார். வல்லாகி செல்வன் குர்ஆன் சத்தியம் என்று சொல்லுவேன் நான். பள்ளியோட குர்ஆனோட, குர்ஆனோட பள்ளியோட இந்த உம்மத்தை சேர்க்காத வரையில நஜீஸாக இருக்கும். உம்மத்தின் நஜீஸாக இருக்கும். உம்மத்தை ஒரு நாளும் திருத்தேலா, பிள்ளைகளும் திருத்தேலா, பெரியாக்களும் திருத்தேலா, வாலிபர்களும் திருத்தேலாது. இவாள் திரும்பக்கூடிய இடம் குர்ஆனும் பள்ளியும் மாத்திரம். பூமிக்கு மேல வேறு இடம் ஒன்று இல்லை. தனி வாழ்க்கையில பள்ளியோட உருவாகணும், பிள்ளைகளை கூட்டு வரணும். இது ரெண்டும் நாசமே இல்ல, குர்ஆனில் விஷயம். இன்னைக்கு நாம பல வகையான புரோகிராம்கள் நிகழ்ச்சிகள் செய்யறோம், சல்லியை செலவழிக்கிறோம். பள்ளிக்கு வாங்கன்னு கூப்பிட்டு அதுக்கு தயாரில்லை, குர்ஆன் ஓதுங்கன்னு சொன்ன அதுக்கு தயாரில்லை. மேலான சகோதரர்களே, இந்த காலம் இல்லை, இந்த காலத்தில் இல்லை. இதெல்லாம் சர்வசாதாரணமான காலம். இந்த காலம் ஒன்றுமே இல்லை. ஜாஹிலிய்யா காலம் இருக்குது. நபியவர்கள் ரூபத்தை எடுத்துக் கொண்டு வந்த நபியவர்கள் ரசூலாக அனுப்பப்பட்ட காலம். பூமிக்கு மேல வாழ்ந்த சூழல்ல, பூமிக்கு மேல இருந்த இடத்துல கெட்ட மனிதர்கள் வாழ்ந்த கட்டம் ஜாஹிலிய்யா. கொலைகள், கொள்ளைகள், மண் கொள்ளைகள் இருந்த காலம். போதை பொருள் என்பது உயர்ந்த அந்தஸ்துள்ளதாக பார்க்கப்பட்ட காலம். அந்த காலத்துல கண்ணியமானவர்கள் யார் தெரியுமா? யாருடைய வீட்டில ஆக பழைய சாராயம் கிடைக்கிறோம் அவர்தான் கண்ணியமானவர், உயர்ந்தவர். யாருடைய வீட்டுல ஆக பழைய சாராயம் நிற்குமோ, யார பழைய சாராயம் பிடிப்பாரோ அவர்தான் கண்ணியமானவர், உயர்ந்தவர். எப்படியான காலம் தான் மகனை கூப்பிட்டு வசதி செய்வாங்க. மகனே, நீ ஏந்த மகனாக இருக்கணும்னு சொன்னா அவருடைய மண்டையில சாராயம் பிடிக்கும். இது சத்தியம். நீ ஏந்த சொந்த மகனாக இருந்தா மௌத்தாகக்கூடிய நேரத்துல வசிய செய்வாரு. நீ ஏந்த மகனாக இருந்தா அவரை கொல்லணும், கொண்டு மண்டையில சாராயம் பிடிக்கணும். அவன் நீ ஏந்த மகன். இப்படியான காலகட்டத்துலதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. அவர்களுக்கு கொடுத்தது குர்ஆன். குர்ஆன் தொழுக இரண்டும் இஸ்லாத்தின் ஆரம்ப இபாதத். ஆரம்ப இபாதத். தொழுகையும் பாதுகாக்கும், குர்ஆனும் பாதுகாக்கும். எங்களை பிள்ளைகளையும் பாதுகாக்கும், எங்களையும் பாதுகாக்கும், ஊரையும் பாதுகாக்கும். உதாரணமாக சொல்றேன், வெள்ளிக்கிழமை இந்த சூறாக்காவும் போடுவோம். சூறாக்காவும் எல்லாரும் போடுவோம். ஏன் ஓடுவோம்? சூறாக்காவும் ஏன் ஓடுவோம்? ஹதீஸ்ல வருகின்றது சூறாக்காவுல யார் ஓடுவாங்களோ அடுத்த கிழமை வருவாங்களும் எல்லா ஃபித்னாக்களுக்கும் பாதுகாப்பு பெறுவார். தஜ்ஜால் வந்தாலும் அல்லாஹ் பாதுகாப்பான்.
ஹதீஸ்ல வருவது வெள்ளிக்கிழமை யாரு சூரா கஹஃப் ஓடுவாரோ அடுத்த கிழமை வரும் வரைக்கும் எல்லா ஃபித்னாக்களுக்கும் பாதுகாப்பு பெறுவார். தஜ்ஜால் வந்தாலும் பாதுகாப்பு பெறுவார். அப்ப சூரா கஹஃபுக்கு ஃபித்னாவுக்கு பாதுகாக்கக்கூடிய சக்தி இருக்கிறா இல்லையா? தஜ்ஜாலுடைய ஃபித்னாவுக்கு பாதுகாக்க சக்தி இருக்கிறா இல்லையா? அப்ப தஜ்ஜாலுக்கு பாதுகாக்கணும்னு சொன்னா விடுதலுக்கு பாதுகாக்காரா? சாராத்துக்கு பாதுகாக்காதா? கெட்ட நண்பர்களுக்கு பாதுகாக்காதா? நபி அவங்க சொன்னாங்க சூரா குர்ஆன்ல சூரா இருக்கின்றது 30 ஆயத்துகள் இருக்கின்றது. அவர் யார் இரவு ஓடுவார்களோ கபருடைய வேலைகளுக்கு அவர் பாதுகாப்பு பெறுவார். சூரா தபாரக்கல்லதி கபருடைய வேலைகளுக்கு பாதுகாக்கும் சொன்னா சூரா தபாரக்கல்லதி எங்களுக்கு எங்கள் பாவத்துக்கு பாதுகாக்காதா? வல்லாஹி பாதுகாக்கும் பாதுகாக்கும். பிள்ளைகளை குர்ஆனோட ஆக்குங்க, வீட்டுல குர்ஆனோட கூடிய பழக்கத்தை உருவாக்குங்க. உங்களை பெண்களை குர்ஆனுடையவராக ஆக்குங்க. காலையில மாலையில குர்ஆன் ஓதணும், ஆண்களும் ஓதணும், பெண்களும் ஓதணும். காலையில குர்ஆன் சத்தம் கேட்கணும், மகரிபில குர்ஆன் சத்தம் கேட்கணும். ஆட்கள் நீங்கள் தனி இருந்த குர்ஆனோட இருக்கணும். குர்ஆன் உங்களையும் பாதுகாக்கும், பிள்ளைகளையும் பாதுகாக்கும், ஜெனரேஷனையும் பாதுகாக்கும், எதிர்காலத்தை பாதுகாக்கும். இன்றைக்கு ஒருத்தருக்கு ஒத்துவாங்க எல்லாத்த கையிலும் போனும் அதுவும் இதுவும் எளிமையாலும் அப்படித்தான். ஒன்று போனாலும் அதுக்குள்ள, சாப்பிட்டாலும் அதுக்குள்ள, என்ன குடும்பத்தில் ஜனாத கபிரிஸ்தான்ல பார்த்தா போவோட ஒரு 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 வெளிநாட்டு போயிட்டு பார்த்தா அங்க எல்லாம் போனோட சும்மா இருக்காரு. ஒரு நோய் சிந்தனை ரீதியாக மூளை ரீதியாக நாங்கள் கேன்சர் இருக்கிறோம். பிள்ளைகள் ஒரு பக்கத்துல போன்ல இந்த இன்னும் அப்ப சொல்லலாம், பிள்ளைக்கு அந்த கிழமை வாங்கி கொடுத்து, இந்த கிழமை வாங்கி கொடுத்து, அந்த கொண்டு வாங்கி கொடுத்து, பொண்ணு விளையாடுது. நல்ல திறன் குர்ஆனுக்கு தூரமாக இருந்தது. சில வாப்பா சொல்ல இணைய பிள்ளைகள் போன்ல நல்ல ஓட்டம் வேகமா ஓடி போவாங்க, வேகமா போவாங்க, நல்ல ஓட்டம். எனக்கு இல்லாத புத்தி அவனுக்கு சின்னவன்ட்டை கேளுங்க. குர்ஆன் பத்தி கேட்டா வெப்ப ஒன்றும் தெரியா, ஹதீஸ பத்தி கேட்டா ஒன்றும் தெரியா. இவருக்கு நம்ம பிள்ளைகள் அவசியமா? பிள்ளைகள் அவசியமா? சகோதரர்களே, மிக கவலையாக சொல்றேன். நாங்க குர்ஆனோடையும் தொழுகையோடும் தொடர்பு கொள்ளாத வரையில சமுதாயத்தை சீராக்கவே. ரெண்டாவது தொழுகை குர்ஆனோட ரெண்டாவது தொழுகை, தொழுகைக்கு பள்ளிக்கு வரும். தொழுகை என்ன செய்யும்? தொழுகை எல்லா பாவங்களுக்கும் தடுக்கும். தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், எல்லா பாவத்தையும் வெறுக்கத்தக்க விஷயங்களை விட்டும் மானக்கேடான விஷயங்களை விட்டும் தொழுகை தடுக்கும். அல்லாஹ் சொல்றது. பிள்ளைகளை மாற்றணும், பொண்ணு பிள்ளைகளை மாற்றணும், வாலிபர்களை மாற்றணும், சிறார்கள் கெட்டு போகக்கூடாது. என்ன வழி? பள்ளி கொண்டு வாங்க, பள்ளி கூட்டுவாங்க. இந்த பள்ளிக்கு கூப்பிட்டு ஆட்களை பார்த்தா இவங்கெல்லாம் உலகம் தெரியாதவங்க, ஆக்கிரம் தெரிஞ்சவங்க, மாஷா அல்லாஹ், ஆக்கிரம் தெரிஞ்சவங்க, சுவர்க்கம் தெரிஞ்சவங்க. பள்ளியோட முழு பேரும் தொடர்பாகணும். நிர்வாகத்தில் நான் கையை பிடிச்சு கேட்கிறேன். நீங்க வாலிபர்களை உருவாக்குங்க, பெரியவர்கள் உருவாக்குங்க. நீங்க முழு பேரும் பள்ளிக்கு கொண்டு வரதுக்கு முழு முயற்சியை நிர்வாகம் செய்யணும். ஊர்ல வளமாக்கம் செய்யணும், ஊர்ல பழையவை செய்யணும், படிச்சவங்க செய்யணும். கையை பிடிச்சி ஊர்ல எங்கட பிள்ளைகள் வாழ பார்த்தது, எங்களுடைய பேர பிள்ளைகள் வாங்குறாங்க. ஒரு கெட்ட ஒரு சமுதாயத்தை பூமி போல விட்டு போயிடாது. பள்ளியோர் தொடர்பாக குர்ஆன் அல்லாஹ் சொல்றார், உத்லுமா ஊஹிய இலைக மினல் கிதாப், உத்லுமா ஊஹிய இலைக மினல் கிதாப் வ அகிமிஸ் ஸலாஹ். நபியே, நீங்க குர்ஆனை ஓதுங்க, தொழுகையை நிலைநிறுத்துங்க. யாருக்கு? நபியவர்கள். உத்லுமா ஊஹிய இலைக மினல் கிதாப் வ அகிமிஸ் ஸலாஹ், நீங்க குர்ஆனை ஓதுங்க, தொழுகையை நிலைநிறுத்துங்க. இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை எல்லா மானக்கேடான விருக்கத்தக்க பாவங்களுக்கு தடுக்கும்.
சிலர்கள் ஊமைகள், சிலர்கள் கூடர்கள், செவிடர்கள், பள்ளிக்கு போகாதவான பார்த்தும் பார்க்காத மாதிரி போக கூடர்கள், பாவத்தை பாவம் என்று பார்த்து சொல்லி கொடுக்காத நாங்க வாய் பேசாத ஊமையர்கள், சில பாவங்களை பேசுறாங்க. அப்படின்ற சமூகம் ஒன்றும் கேட்காத மாதிரி இல்ல. அண்ணன் விதங்கள்ல நாங்க பெரியவர்கள் சிறியவர்கள் ஆட்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஹக்க செல்வனும் நன்மை ஏவனும் தீமையை தடுக்கணும். இன்னைக்கு எதிர்கால சமுதாயம் தலைமுறை வாரமா பிள்ளைகளை பள்ளியோடு பார்க்கணும். விளையாடலாம் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை தருவானா? இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், எந்த அக்கௌண்ட் பள்ளி, சாலை பள்ளி, அலைய பள்ளி ஒரவுல கிட்டத்தட்ட 1050 1100 குடும்பங்கள் வீடுகளை இறங்கியிருக்குது. பள்ளிக்கு செலவழிக்கிறான்னு சொன்னா, பள்ளிக்கு சல்லி இருக்கிறான்னு சொன்னா, சில ஆட்களுக்கு உஹது மலையை தலையில வைக்கிறவா, உஹது மலையை தலையில வைக்கிறவா. இன்னும் பள்ளிக்கு சண்டை கேட்க வேண்டாம், 300 ரூபா 200 ரூபா. இன்றைக்கு ரோட்ல பிச்சைக்காரன் இருக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு செலவழிக்கிறது நப்பி பார்க்கிற, அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு கொடுக்கிறத பாரம். பள்ளியுடைய செலவுகள், பள்ளியுடைய சுத்தம், பள்ளியை புறம் நிர்மாணிக்கிறது, பள்ளியுடைய ஏனைய தலவாரங்கள், பள்ளியுடைய இமாம்கள், பள்ளியுடைய முஅஜ்ஜின்கள், பள்ளியுடைய வேலை செய்யக்கூடிய கபுஸ்தான வேலை வளர்க்கிறது, அதை பத்தி யாருக்குமே பெரிய அக்கறை இல்லை. அதுவும் இந்த சின்ன சின்ன மாடல் கொடுக்கிறார். நபியவர்கள் தன்னுடைய ஷாமுக்கு போனாங்க ஒரு வியாபாரம். அங்க போனா நோடு தொங்கு என்னமோ விற்கப்பட்டு தொங்குல விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கேட்டாங்க மகாதேவ் கனாதி என்ன தொங்க வச்சு கொண்டிருக்கிற, என்ன விஷயம்? இல்ல இந்த உள்ளுக்கு எண்ணெய போட்டு திரிய போட்டு மேல வச்சா அதுல நெருக்கப்பட்டு வச்சா அப்படியே வெளிச்சமாகும். அப்படியா? வாழ்க்கையில முதல் பார்க்கிறேனே. ஒரு லாபம் தூக்கிட்டு வந்தான். முந்தைய பெட்ரோல் மேக்ஸ் அந்த குப்பியில அந்த லாபம் ஒரு லாபம் தூக்கிட்டு வந்தான். தூக்கிட்டு வந்து மஸ்ஜிது நபவியில நடுவில் வச்சு தொங்க போட்டு எண்ணெயை வச்சு திரிய வச்சு பத்துட்டாங்க. நபியமா பாக்குறாங்க, யாரு வச்சுட்டு வந்தது, யாரு வச்சுட்டு வந்தது? கண்ணு கொண்டாடுறோம். யார் சொன்ன நான் தான் சாமி வியாபாரத்துக்கு போனேன், என்னோட பள்ளி இருட்டா இருக்குது, அதை கொஞ்சம் வெளிச்சமாக்கிறதுக்கு பஜார விற்கப்பட்டு கொண்டிருக்குது, வித்தாங்க, எடுத்துட்டு வந்து யார சொல்லலாம். நபியம் என்ன பண்ணாங்க, தனியும் அவங்களோட கபல பிரகாசமா கேட்பானாங்க, கபல பிரகாசமா கேட்பானாங்க. பள்ளிக்கு தாராளமா செலவழிக்கும். பள்ளிய கூட்டக்கூடிய ஒரு பெண்மணி அவங்க பார்த்தாயிட்டாங்க. 20 அடக்கம் செஞ்சாங்க. அடுத்த நாள் காலையில் நபி பார்ப்பாங்க, அந்த பெண்மணி வரலைங்க, யார் சொல்லப்பா ராவோ பார்த்தாங்க, நாங்க அடக்கம் செஞ்சுட்டோம். நபி அவர்கள் அவங்களோட வீட்டுக்கு அவங்களோட கபிரிஸ்தான் வைத்து சொல்லுவதுவா கேட்டாங்க. பள்ளியை கூட்டக்கூடிய ஒரு பெண்மணி நபியாக சொன்னாங்க, நான் எல்லா நன்மைகளும் எனக்கு காட்டப்பட்டது, எல்லா தீமைகளும் காட்டப்பட்டது. பள்ளியில ஒரு ஆள் ஒரு சல்லிய துப்பி அவர் யார் அதை எடுத்து வெளியே வீசுறாரோ அந்த நன்மைகளுக்கு காட்டப்பட்டுச்சு. யார் அந்த சல்லியை துப்பினாரோ அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய தீமையை காட்டப்பட்டுச்சு. பள்ளியை நாங்கள் சுத்தமாக வைக்கணும், அழகாக வைக்கணும். எங்களுடைய ஊருடைய பள்ளி, தாய் பள்ளி, பள்ளி போகணும். பள்ளியில 5 நேரம் பிறகு மாத்திரமல்ல, பள்ளியில பெரியவர்களுடைய வகுப்பு நடக்கணும், சிறியவர்கள் வகுப்பு நடக்கணும், ஆண்களுடைய வகுப்பு நடக்கணும், பெண்களுடைய வகுப்பு நடக்கணும், குர்ஆன் படிச்சு கொடுக்கப்படணும், ஹதீஸ் படிச்சு கொடுக்கப்படணும், வியாபாரிகளுக்கு வேற, வாலிபர்களுக்கு வேற, முழு தீனும் முழு அம்சங்களும் பள்ளி கூட கற்றுக் கொடுக்கப்படும். அது பள்ளிக்கு செலவழிக்கும். பள்ளிக்கு செலவழிக்கிற ஒவ்வொருவரும் வீட்டுக்கு செலவழிக்கிறோம்,
தலைவாடுகளுக்கு செலவழிக்கிறோம், உடுப்புக்கு செலவழிக்கிறோம், சாப்பாட்டுக்கு செலவழிக்கிறோம், இறைச்சிக்கு செலவழிக்கிறோம், குடிபானங்களை செலவழிக்கிறோம். எல்லாத்துக்குமே அன்லிமிட்டட் போகுது. வீட்டுக்கு ஒரு அந்த சந்தை எடுக்கிறவர் வந்தா அவர்கிட்ட கேட்கிற கேள்விக்கு சிலார்கள் முன்கணத்தையும் கேட்க மாட்டாங்க. முன்கணத்தையும் கேட்க மாட்டாங்க. சந்தா வாரவரு உங்களுக்கு ஒரு ஆள் வந்தாலும் அவர் வரல, பள்ளியோடு வீட தேடி பள்ளியோடு வீட்டு வாசல் படிக்க சந்தா கொண்டு வரவேற்க கூடாது. நாங்க இன்னொன்று கண்ணியமா கொடுக்கணும். ஏங்க சந்தா வச்சு வருங்க. சந்தா இது 300 எல்லாம் 50 இருக்கிற காலத்துல 300 கொடுத்து சரி. இறைச்சி 1 கிலோ 650 இருக்கிற காலத்துல 300 சரி. இது இந்த ஆரம்ப காலத்துல அந்த மகன் கொடுத்தா 150 ரூபாய், அது மாதிரி மோட்டாக 50 ரூபாய், பரம்பரை பரம்பரையா பள்ளி சேர்ந்து 50 ரூபாய். வெக்கம் இல்லை, ரோசம் இல்லை. பள்ளிக்கு ஆக குறைந்தது 5000 ரூபாய் கொடுக்கணும். நான் சொல்றேன் ஒவ்வொரு நேரம் ஒரு நாளைக்கு 250 இறைச்சி செய்யறாங்க. 250 இறைச்சி, 250 கிராம் இறைச்சி 500 ரூபாய், 600 ரூபாய், 700 ரூபாய், 200 இறைச்சி. இன்றைக்கும் நாளைக்கும் ஒவ்வொரு நாளும் இறைச்சி முட்டை போட்டா காய்ச்சலா, முட்டை வந்து அந்த காய்ச்சல் எங்களுக்கு அந்த கோழி உணவும் மீன் உணவும் இந்த இறைச்சி வரும். கோழி, மீன், இறைச்சி இதுதான் சாப்பாடு. பாவத்து வேற பகலுக்கு வேற. ஒரு நாளைக்கு நாம் இந்த இறைச்சி மட்டுமே ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய்க்கு மாசம் தின்னுறதுக்கு இறைச்சிக்கு மட்டும் நாங்க 15,000 16,000 கொடுக்கிறோம். ஒரு டீ 100 ரூபாய் சொல்லுங்க, 70 ரூபாய் சொல்லுங்க. ஊர்ல வந்து 5 பேர் இருக்கிறாங்க. 500 ரூபாய்க்கு நாங்க டீ கொடுக்கிறோம். 2 டீ சொன்னா கிட்டத்தட்ட 25 ரூபாய்க்கு நாங்க மாசம் டீ கொடுக்கிறோம். பள்ளி கொடுக்கிற வெட்கம் இல்லை, ரோசம் இல்லை. சாப்பாட்டை நிப்பாட்டி பள்ளி கொடுங்க. என்னோட பள்ளி இந்த ப்ரொஜெக்டுக்கு சல்லி கேட்க கூடாது. நானும் வெளியில போய் தட்டி கேட்க கூடாது. இந்த கபிரிஸ்தான் விஷயத்தை வெளியில போக கூடாது. நான் அடக்கம் செய்யப்படக்கூடிய இடம் அது அழகாக வைக்கிறது என்னோட பொறுப்பு. எங்களை பள்ளியை அலங்கரிக்கிறது, பள்ளியுடைய தேவைகளை பூர்த்தியாக்குறது எங்களை பொறுப்பு. பள்ளியுடைய தேவைகளுக்கு வாரி வழங்குங்க. இன்னொரு விஷயத்தில் நிர்வாகங்களை யாரும் வைத்து மேல கையடிக்க மாட்டாங்க, யாரும் வெளியே அந்த மாதிரி யாரும் பள்ளியுடைய யாரு பள்ளிக்கு சல்லி கொடுக்கிறீங்களா ரசீது எடுத்து போடுங்க. அக்கௌண்ட் போனா அது ரசீது எடுத்தீங்க வச்சு போடுங்க. சந்தா கொடுத்தா ரசீது எடுத்து போடுங்க. ஹதியா கொடுத்தா ரசீது எடுத்து போடுங்க. சில சந்தர்ப்பங்கள்ல பகிரங்கமா கொடுக்கணும், சில சந்தர்ப்பங்கள்ல ரகசியமா கொடுக்கணும். ரகசியம் பரகசியம் ரெண்டுமே ஹதீஸ்ல வருது. இதற்கு பின்னால சந்தா இந்த 300 ரூபாய் 200 ரூபாய் அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். அல்லாஹ்வுக்கு பிச்சை போடுவான். அல்லாஹ்வுக்கு வாரி வழங்கும். அல்லாஹ் பள்ளிக்கு வாரி வழங்கும். மேலான சகோதரர்களே, சஹாபாக்களுடைய காலத்துல மஸ்ஜிதுகளை அவர்கள் அழகான நிர்மாணம் செஞ்சாங்க. மஸ்ஜிதுகள்ல தேவைகளை பூர்த்தி ஆகினாங்க. மஸ்ஜிதுகள்ல விருந்தாளர்களை தங்க வச்சாங்க. மஸ்ஜிதுகள்ல அந்நிய சகோதரர்கள் வந்து அவர்களை காணிச்சாங்க. மஸ்ஜிதுகள்ல அடுத்த ஊர்களுக்காக வந்து வசூல் செய்யப்பட்டுச்சு. மஸ்ஜிதுகள்ல முஸ்லீம் விஷயம் பேசப்பட்டுச்சு. மஸ்ஜிதுகள்ல முஸ்லீம் விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. மஸ்ஜிதுகள்ல அவர்கள் மக்களுடைய மனிதர்களுடைய தேவைகளை பூர்த்தியாக்குற விஷயம் பேசப்பட்டுச்சு. இந்த ஏரியா இந்த நோம்பு வருது, ஜகாத் பணத்தை உருவாக்கணும், பைத்துல் மால் உருவாக்கணும். படிக்கக்கூடிய மாணவிகள் எஜுகேஷன் விஷயமாக யோசிக்கணும். உலமாக்களுடைய மேல் படிப்புக்காக யோசிக்கணும்.
அதே போன்று வறுமை கோட்டு கீழே வாழக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு நாங்க ஒரு வியாபார தொழில் திட்டமாக தோணும். இதெல்லாம் நபியவங்க செஞ்ச மொழியை வச்சு. அதனால முழு பேரும் நான் சொல்வேன், யாரெல்லாம் செல்வங்களோ இந்த 1000 ரூபாய் 2000 கொடுங்க, 10,000 ரூபாய் 5000 ரூபாய் பள்ளி குறைஞ்ச சந்தா அது 1000 தண்ணீர் ஆரம்பிக்கும். கூலி தொழில் செய்யக்கூடியவர் ஒவ்வொரு நாளும் 3000 ரூபாய் 4000 ரூபாய் பாஸ்டரில் செய்யறவர், ஊத்தள்ளக்கூடியவர், அதே போன்று புல் வைக்கக்கூடியவர், இதெல்லாம் நல்லா சம்பாதிக்கிறான். சில வீட்டை பெண்கள் வீடுகளுக்கு வேலை செய்யறாங்க, 2000 3000 எடுக்கிறாங்க. மாதம் பார்த்தா 70,000 80,000. அவங்களும் பாவம் சந்தா இல்லை. எல்லாரும் பள்ளியில சந்தா உடையவர்களாக. சரி, சந்தா கொடுத்தா இன்னொரு விஷயம் சொல்றேன், நோன்பு ஈச்சபலம் வாங்குறதுக்கு சந்தா கொடுக்கறது வெள்ளம் மக்கள் பாசத்தரவு நான் சந்தா கட்டணும். இந்த சந்தா கட்டுறவர்களுக்கு பாசத்தரவு ஒரு ஈச்சபலம் தரணும். இன்னும் கஞ்சிக்கு ஆடுறவங்களுக்கு இந்த கஞ்சிக்காக சந்தா கட்டல, ஈச்சபலத்துக்காக சந்தா இல்லை. அதுக்கு இதுக்கும் ஒரு தொடர்பு இல்லை. சந்தா பள்ளியில் உள்ள தேவைகளை பூர்த்தியாக்கிறதுக்கும் இமாம்கள் 24 மணி நேரம் முன்வைக்கிறாங்க. அவன் சம்பளத்தை எடுத்து பார்த்தாலும் 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் இப்படியா. எனக்கு என்ன தெரிய எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க. இமாம்கள் காதல போகணும், இமாம்கள் கம்பீரமா வாழும், இமாம்கள் என்னுடைய ஊருடைய சொத்து, உலமாக்கள் ஊருடைய சொத்து, முன்னூறும் நிர்வகிக்கக்கூடியவங்க உலமாக்கள், அவருக்கு வெளியான படித்தவர்கள், குர்ஆனுடையவர்கள், ஹதீஸ் உடையவர்கள். இந்த பள்ளியோடைய இமாம்களுக்கும் முன்னூறும் சேர்ந்து சாப்பாடு போடுது. இமாம்களை கேளும், தம்பி நீங்க ஏன் பள்ளிக்கு வாருங்க, நானும் நீங்க ஏன் பள்ளிக்கு வாருங்க, நீங்க வரணுங்க, உங்க குடும்பத்துல பிள்ளைங்க வேறு வாருங்க. இமாம்கள் பேச்சு தைரியமான ஆட்களை கூட்டிட்டு வரணும், உலமாக்கள் போகணும். நீங்க இஹ்லாஃபத்துடைய வரலாறுல ஒரு இமாம் எவ்வாறு இருந்தாங்க, அந்த இமாமுக்கு எவ்வளவு அந்தஸ்து கொடுக்கப்பட்டுச்சு, ஊழியர்கள் எவ்வாறு மதிச்சாங்க, இன்னும் வரலாறு நாங்க பார்க்கணும். இந்த பள்ளியை உயர்ந்த பெரியதள சமுதாயத்தை அழகான சமுதாயமாக ஆக்கிறதுக்கு நாம் முழு ஊரும் சேர்ந்து கொண்டு வரணும். சிலாக்கள் இந்த நிர்வாகம் சொல்லுவார்கள், அதெல்லாம் நாங்க செய்யறதில்லை, அவங்க வந்தா நாங்க செய்வோம், இவங்க வந்தா நாங்க செய்வோம். அல்லாத பள்ளி, அல்லாத பள்ளி. இந்த பள்ளியை யார் நேசிப்பாங்களோ அழிமகோவா அல்லாஹ் அவன் நேசிப்பான். எனவே நாங்க பள்ளியோடு தொடர்பாகுவோம், எதிர்கால சமுதாயத்தை உருவாக்குவோம். 3 விஷயங்களை ஞாபகப்படுத்தினேன். ஒன்று, வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டமும் பொறுமையாக கழிப்பதும். 2வது, வாலிபர்களை பெரியவர்கள் சிறியவர்களை திருப்பூர்வம் சொன்னா பள்ளியோடும் குர்ஆனும் உருவாக்கணும். 3வது, சந்தா விஷயங்களை அழகான பல்வேறு விஷயங்களை நாங்க செய்வோம். அதே போன்று பல இடங்கள்ல பல ஊர்களில் பாதிக்கப்பட்டு வைக்கிறாங்க. உங்களோட வீடுகள்ல எக்ஸ்ட்ரா சாமான் இருந்தா அதையும் அடுத்த வீடுகளுக்கு ஒரு குடும்பம் வாழ்றதுக்கான உதவியை நீங்க செய்யுங்க. அல்லாஹ் தஆலா இந்த விஷயங்களை கேட்கணும், அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் எங்கள் எல்லோரும் உருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.